கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? கரிவெட்டி கிராமத்தை சேர்ந்த அருள் பாண்டியன் என்பவர் என்எல்சியில் வந்து பயிற்சியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி வீட்டை விட்டு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் அவர் மணிமுத்தாற்றில் தொழூர் பகுதியில் சந்தேகமான முறையில் உயிர்ந்ததாகவும் அழுகிய நிலையில் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட நாளிலிருந்து அவரது உறவினர்கள் இது சந்தேக மரணமாக இருக்கிறது, ஏனென்றால் அவர் உடல் வீட்டிற்கு வரவில்லை, அது மட்டுமில்லாமல் உடல் அழுகிய போல நிலையில் கண்டெடுக்கப்பட்டது என தொடர்ந்து வந்து அவரது உடலை வாங்க மறுத்திருந்தார்கள். இந்நிலையில் தான் அவரது உடல் கைப்பற்றப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் பிரேத பரிசோதனைக்காக. இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தராமல் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சந்தேகம் இருக்கிறது, எனவே அதில் சந்தேக மரணமாக பதிவு செய்து அவர் உயிரிழப்புக்கு காரணமாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த வேளையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தற்போது சேத்தியார் கூட்டு சாலையில் வந்து அங்கிருந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சாலையில் உருண்டு பிறண்டு கதிரை காட்சியில் பார்ப்பவர்கள் நெஞ்சை உருக்கும் அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 4 முனை சந்திப்பில் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட போராட்டத்தை கைவிடாமல் அந்த சாலையில் தொடர்ந்து உருண்டு பெறும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் காரணத்தால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை இந்த பிரேத பரிசோதனை முடிந்து அதன் பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் அவர்களது உறவினர்களும் அவரது ஊர்க்காரரும் எந்த விதமான தகவலும் தெரிவிக்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அதுக்கு காரணம் அது சந்தேக மரணம் தான். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.